இப்போ இந்த புரிதல், இந்த ஒரு நாலேஜ் வந்து அந்த சீமான் அவருக்கு வந்து இல்லைங்கிற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா கண்டிப்பா கிடையாது. அவருக்கு நிறைய உண்டு சார். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், என் பிராண்ட் இது சார். இன்னைக்கு ஒருத்தர் பிராண்ட் ஒருத்தர் சொன்ன லெசன்ஸோட என்ன அப்படின்னு போடுவான். உனக்கு பல்லு தேய்ச்ச உடனே கூச்சம் போயிடும். ஐஸ்கிரீம் சாப்பிடவே முடியல. நீங்க அந்த ஆடு பார்த்துருப்பீங்க. சென்சுடன் வச்சு தேய்ச்சேன். இப்போ நான் ஹாட் காஃபி, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவேன். எங்க சாப்பிட வச்சு பல்ல தேய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிலாம் ஒன்றும் நடந்துடாது சார். ஒரு பிராண்ட் விற்கிறவனுக்கு தெரியும் சார். இது வந்து சும்மா சொல்லி ஒரு அரசியல் வியாபாரம். என்னோட பிராண்ட் இது சார். ஏன் வியாபாரம்னு விஜய்க்கு தெரியாதா? ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டா 100 பேர் சாவானா இல்லையான்னு சுட்டுறாங்கல்ல. நீங்க தான் பாக்கீங்கல்ல. விஜய்னு இல்லை, எல்லாம் இப்ப கொஞ்ச காலமாவே நம்ம பார்த்தோம்ல. ஹீரோ கையில ஒத்த துப்பாக்கி இருக்கும், சுத்தி வர 100 பேர் துப்பாக்கியால சுட்டு இருப்பாங்க. இவரு மேல சூடே படப்படாது. ஹீரோ கடைசியா ஒத்த துப்பாக்கி வச்சு 100 பேரையும் சுட்டுறாரு. கடைசியில வில்லன் ஒருத்தன் தான் இருப்பான். அப்போ இவரு கையில ஒரு புல்லட்டும் இருக்காது. கடைசியா பாத்தீங்கன்னா வில்லன் கையில 4 புல்லட் இருக்கும். இவர் அந்த 4 புல்லட்டையும் தப்பி அதுக்கப்புறம் வில்லனை கையால அடிச்சு அவனை துவைச்சு ஜெயிக்கிறது தான் ஹீரோ. அதானே சார் விரும்புவான். அப்புறம் நீங்க உட்கார்ந்துட்டு முதல் ஷாட்டே வில்லனை சுட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்கோங்க.